நைட் டைமில் லைட் ஆஃப் பண்ணிட்டு மூவிஸ் பார்க்குறது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதுக்கு அமேசானில் செக் பண்ணும்போது நல்ல ரிவ்யூஸில் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். யா குவைட் எக்ஸ்பென்சிவ் தான், பட் அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். திஸ் ஒன் ரீட்டெயில்ஸ் ஃபார் 1600, பட் அமேசானில் வேரியஸ் ப்ரைஸஸில் இருக்குது. 1 மீட்டர் வந்து அப் டு 28 இன்ச்சஸ் டிவி வேறு ஃபிட் ஆகும், அது 600 ருபீஸ். 2 மீட்டர்ஸ் வந்து 13 இன்ச்லேருந்து 40 இன்ச் டிவி செட் ஆகும், அது 800 ருபீஸ். அண்ட் 3 மீட்டர் வந்து 40 to 50 இன்ச் வரை டிவி செட் ஆகும், அது 1000 ருபீஸ். நான் அதுதான் வாங்கியிருக்கேன், மைனஸ் 50 இன்ச் டிவி. அண்ட் அதுக்கு மேலே உள்ள டிவிக்கு நீங்கள் 4 மீட்டர் வாங்குற மாதிரி இருக்கும், 1200 வரும். இது இப்படி ரோலாக தான் வரும். இதோட மெயின் அட்வான்டேஜ் இது டேரக்டாக டிவிக்குள்ள ப்ளக் ஆகும். கலர்ஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஸோ இதில் நிறைய வேரியஸ் மோட்ஸ்லாம் இருக்குது. மெயின் பேசிக் மோட், டைனமிக் மோட் அண்ட் ஸ்டாட்டிக் மோட். ஸ்டாட்டிக்னால் ஒரே கலர், டைனமிக்னால் விட்டு விட்டு எரியும். நான் டிவிக்கு உள்ள கேபிள்ஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி கேபிள் மேனேஜ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போது நான் அந்த ப்ளக் பாயிண்ட்டையும் கொடுக்கணுன்னா எனக்கு இந்த யூஎஸ்பி கேபிளே ஒரு 5 மீட்டர்ஸ் கிட்ட தேவைப்படும். ஸோ அது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஆல்சோ இது கொஞ்சம் யூஎஸ்பி ஈஸியாக இருந்துச்சு, டிவிலே ப்ளக் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் ஆஃப் பண்ணேன். ஏன் போயிட்டு எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஃபைன் குட். குவாலிட்டி நல்லா இருக்குது, நல்லா லென்த் இருக்குது. ப்ரீவியஸ் ரிவ்யூஸில் பார்க்கும்போது மெயின் டிஸ்அட்வான்டேஜாக பேக்கிங் அண்டு ஸ்டிக்கிங் சரியாக இல்லைன்னு சொன்னாங்க. பட் டெஃபினெட்லி செல்லர் வந்து அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பேக்கிங் இப்போ பக்காவாக இருக்குது. ஆல்சோ மெயின் இது அட்ஹீசிவ் செம்மையாக இருக்குது. ஸோ ஒட்ட முன்னாடி வாங்கலாமா வேண்டாமா? என்னோடய பெஸ்ட் கெஸ் அந்த 300 ருபீஸ் கடையில் இருக்கும், அது வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அதே நல்லாயிருக்கும். ஏன்னா இது ரேட் அந்த 300 ருபீஸ் அதில் 5 மீட்டர்ஸ் கிட்டே கொடுக்குறாங்க. இதில் வந்து 4 மீட்டர்ஸே 1300 வருது. உங்களுக்கு குவாலிட்டி வேணும், ப்ரைஸ் பரவாயில்ல, ஓகேனா ஷோர் யூ கேன் ட்ரை இட்ஸ் ஒன். நல்லா இருக்குது. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லணுன்னா, என்ன கேட்ட அட்வான்டேஜஸ்னால் யூஎஸ்பி. ஸோ வந்து ப்ளக் பாயிண்ட்டுமே லோக்கல் ஷாப்ஸ் 300 ருபீஸ் ரோலோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ரொஃபஷ்னல் பண்ணி சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜஸ்னு கேட்டால் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கடையில் வாங்குகிற இந்த 300 ருபீஸ் ஆர்ஜிபி ஸ்ட்ரிப் வந்து இந்த 300 ருபீஸ்க்கே அவங்க ஆல்மோஸ்ட் 4.5 5 மீட்டர்ஸோடு வருது. இதில் வந்து 1 மீட்டரே 600 ருபீஸ் ஆகும். ஸோ ப்ரைஸ் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். செகண்ட், ரிமோட் கிடையாது. இப்போ நீங்கள் லோக்கல் ஷாப்பில் வாங்குற 300 வந்து ரிமோட் பண்ணி எந்த கலர்ஸ் வேணால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அது ஐஆர் பிளாஸ்ட் மூலமாக ஒர்க் ஆகும். இதில் வந்து ரிமோட் தனியாக கிடையாது. அந்த ஸ்ட்ரிப்லேயே ஒரு 3 பட்டன் மட்டும் இருக்கும். அந்த 3 பட்டன் வச்சு நீங்கள் வேரியஸ் லைட்ஸ் அண்ட் ஒவ்வொரு லைட்டாக தான் போக முடியும், ஸ்கிப் பண்ண முடியாது. பிரைட்னஸ் கூட்டுறது அதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கலாம். என்னோட டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா லிமிட்டெட் கலர்ஸ், கண்டிப்பாக லிமிட்டெட் கலர்ஸ் தான், ஒயிட் கலர் கிடையாது. அண்ட் அது பெருசாக டிஸ்அட்வான்டேஜ் தெரியுது. கேட்டு ப்ரைஸுக்கு ஒர்த்தானா ஓகே ஒர்த்து சொல்லுவேன். 55 இன்ச் அந்த டிவின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு 1300 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் யூ.